அறுபடை ஐயப்பன் கோயில்களில் நம்ம முதலில் தரிசிக்க வேண்டிய ஐயப்பன் கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்காவு. பொதுவாகவே மற்ற தலங்களிலெல்லாம் ஐயப்பன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் பிரம்மச்சாரி வடிவத்திலேயே இருப்பார், நித்திய சன்னியாசியாக இருப்பார். ஆனால் இந்த ஆரியங்காவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌராஷ்டிர குலத்தினுடைய குலதெய்வமாக கருதப்படக்கூடிய புஷ்பகலா தேவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள திருமணம் செய்து திருமண கோலத்தோடு ஒரு அரசனாக இருக்கக்கூடிய திருத்தலம் இந்த ஆரியங்காவு அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம். திருமண தடைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆரியங்காவில் இருக்கக்கூடிய ஐயப்பனை தரிசனம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கும். தன்னை பந்தளத்தினுடைய ராஜா எடுத்து வளர்க்குறாரே தவிர நாம் அவருக்கு பிறக்கலை அப்படிங்கிற விஷயம் அப்போ தான் தெரிய வருது. பிறகுதான் துறவர போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுறதுனால மதுரைக்கும் ஐயப்பனுக்குமான தொடர்பு இப்படியாக வைக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் தான் மதுரையில் சௌராஷ்டிர மக்கள் அதிகம், இப்போ இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமாகவே இருக்கிறாங்க. அவங்களுடைய தெய்வமாக கருதப்படக்கூடிய புஷ்பகலா தேவி தான் அந்த பொண்ணாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப அது வேறு கதைங்க, இது வேறு கதை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் சொல்கிறாங்க.